ஐயா வாங்கய்யா. போதும்ப்பா, எங்களுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். இனிமே நாங்கள் தான் உனக்கு நான் உங்களை நீ வா போன்னு கூப்பிடலாம்ல? என்னையா அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் என்றைக்குமே உங்களுக்கு பரிசில் ஓட்டுற சங்கரம் தான். வேண்டாம்ப்பா, எங்களுக்கு பரிசில் ஓட்டுனது எல்லாமே போதும். உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன கடமையை செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சு நீங்கள் பேரும் புகழும் அடையணும். தம்பி, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற மரியாதையை வச்சு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு நினைக்கிறேன். கேட்கலாம்ல? கேளுங்கய்யா. தம்பி, என் பொண்ணு மஞ்சு உங்களை காதலிச்ச விஷயமே எனக்கு இப்பதான்ப்பா தெரிஞ்சது. தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவ உங்களை காதலிச்சதுக்காக இல்லப்பா, இப்படி ஒரு காரியத்தை அவ செஞ்சிட்டாலேங்கிறதுனால தான். அந்த வேதனையில் இருக்கும்போது மீனா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுப்பா. ஐயா, என் உண்மையான பேர் ராதாகிருஷ்ணன். நீங்கள் சங்கரனே கூப்பிடுங்க, பரவாயில்ல. வேண்டாம் தம்பி, உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டாதான் மரியாதையா இருக்கும். தம்பி, என் பொண்ணு மஞ்சு என்ன விரும்பி கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? அவ நல்லதை மட்டும்தான் விரும்புவா. அதனால தான் இப்ப அவ ஆசைப்பட்டது கூட அந்த மாதிரி தான்ப்பா. அவ ஆசைப்பட்ட உங்களை அவ கூட சேர்த்து வைக்கிறதாப்பா என் கடமை. அதை சொல்லி உங்க விருப்பத்தை தெரிஞ்சுட்டு போறதுக்கு தான்ப்பா நான் இங்க வந்தேன். தம்பி, என் பொண்ணு உங்களை மாப்பிள்ளையாக்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த தகுதி இருக்குல்ல? ஐயா, என்னைய அப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொன்ன மீனா என் பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாப்பா, எல்லா விஷயத்தையும் சொன்னா. உன் தங்கச்சி குணமாகறதுல யாருக்குமே இன்னொரு கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரிதான் உங்க கடமையும். ஒரு குற்றவாளியை பிடிச்சதோட உங்க கடமை முடிஞ்சு போறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு குற்றவாளி, அதுக்கப்புறம் இன்னொரு குற்றவாளின்னு நீங்க வேலையிலேருந்து ஓய்வு பெற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நான் இங்க வந்தது என் பொண்ணு மஞ்சுவை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு போறதுக்காக தான். அதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பா, எனக்கு அது போதும்பா. நீங்க எப்போ என் பொண்ணு மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். வரேன்ப்பா. சரிங்க. தம்பி, என் அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு, லட்சியமெல்லாம் நிறைவேறி இருக்கு. என் பொண்ணு மஞ்சுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற முகூர்த்தம் உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும்பா. வரேன்ப்பா. போயிட்டு வாங்கய்யா. காமாட்சி, காமாட்சி. என்னங்க, போன விஷயம் என்னாச்சு? இந்தா. போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டா பூவை கொடுக்குறீங்க. ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பூ கொடுத்தா அது நல்ல சகுனடி. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என் பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, அவ வாங்கிட்டா பாரு. எல்லா பூவையும் நீயே வச்சுக்க வேண்டாம், அம்மாக்கு கொஞ்சம் கொடுறீ. உனக்கு எதுக்கு பூ? இந்த வயசுல உனக்கு எதுக்குடி பூ? இனிமே பூ அலங்காரம்லாம் என் பொண்ணுக்கு மட்டும்தான். அம்மடி, டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் சாரை போய் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சு, சார், என் பொண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்க அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அம்மடி, இப்போ இந்த அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையே? ஏன்னா பொத்தி பொத்தி வளர்த்த உன்னை கை நீட்டி அடிச்சிட்டம்மா. அதனாலதான் கேக்குறேன், என் மேல உனக்கு கோபம் இல்லையே? அப்பா, என்னங்க இது? இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு அவ மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? நீ சும்மா இருக்க அம்மாச்சி. சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்து பழகிட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல அவ ஆசைப்பட்டதை என்னால செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? இப்ப அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன்.
இப்ப சொல்லுமா, உனக்கு சந்தோஷம் தானே? இது வரைக்கும் எந்த விஷயத்திலுமே உன்னை கை நீட்டி அடிக்காத உன் அப்பா இந்த விஷயத்துல உன்னை அடிச்சுட்ட. இந்த அப்பாவும் மன்னிச்சிருவியம்மா? என்னப்பா இது? என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் எனக்கு அம்மா அப்பாவா அமைஞ்சதுக்கு நான் தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஜென்மம் இல்லப்பா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க 2 பேரும் தான்ப்பா எனக்கு அப்பா அம்மாவா கிடைக்கணும். வாங்க தலைவரே. வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடவு இல்லைங்களா? ஆ. அதான் வயக்காட்டு பக்கம் போயிருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால என்ன பரவாயில்லைங்க, நாங்களும் இப்பதான் வந்தோம். சரி அப்போ ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். உங்க எல்லாரையுமே நான் இங்க எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். அத விஷயம்னு சொல்றதை விட ரகசியம்னு சொல்றது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இவ்வளவு நாளா நம்ம கிராமத்துல பரிசல் ஓட்டிக்கிட்டு இருந்தானே சங்கரன், மன்னிக்கணும். இனிமே நாம எல்லாரும் அவரை ரொம்ப மரியாதையா தான் கூப்பிடணும். நம்ம கிராமத்துல பரிசல் ஓட்டிக்கிட்டு இருந்தாரே சங்கரன், அவர் பேரு சங்கரன் இல்ல, ராதாகிருஷ்ணன். இல்ல டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன், பெரிய போலீஸ் ஆபீசர். வாழ்க்கையில் அவருக்கு இருந்த சில கடமைகள் காரணமா நம்ம கிராமத்துல நம்ம கூட நமக்கு உபகாரமா இங்கேயே இருந்திருக்கார். நாம அதை தெரிஞ்சுக்காம அவர்கிட்ட பல வேலைகளை வாங்கிட்டு இருந்திருக்கோம். அவர் நமக்கு உபகாரமா மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கும் நம்ம ஊரு சாமிக்கும் சாமி நகைகளுக்கும் பெரிய பாதுகாப்பா இருந்திருக்காரு. சமீபத்துல நம்ம ஊர்ல நடந்த திருவிழால சாமி நகைகள்லாம் கொல்ல போக இருந்தது. அதை யாரோ ஒருத்தர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சொக்கலிங்க ஐயாவுக்கு தகவல் சொல்லி நகைகள் திருடு போகாம காப்பாத்தினார் இல்லையா? அவர் வேற யாரும் இல்ல, நம்ம டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தம்பி தான். இவரு நம்ம ஊர்ல தொடர்ந்து இருந்ததுனால தான் அந்த கொள்ளைக்காரங்க திரும்பவும் கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. இப்ப அவர் மறுபடியும் டியூட்டில சேரணும்னு முடிவு பண்ணி சென்னைக்கு கிளம்பிட்டார். இவ்வளவு நாளும் நம்ம எல்லாருக்கும் உதவியாவும் உபகாரமாவும் இருந்த அவரை பாராட்டி நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையுமே நான் இங்க வரவழைச்சேன். இப்போ நம்ம ராஜசேகர் ஐயா மாலை போட்டு மரியாதை பண்ணுவார். கொண்டாப்பா, இந்தாங்க ஐயா. போடு. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார். சால்வை போடு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. என்ன தம்பி, கடைசி வரைக்கும் நீங்க யாரு என்னங்கறத சொல்லாம மறைச்சிட்டீங்களே. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுனால தான் நீங்கள்லாம் என்கிட்ட உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் பழகுனீங்க. இருந்தாலும் உங்களை போய் பரிசல் ஓட்ட வச்சது, கண்ட வேலையெல்லாம் சொன்னது மனசுக்கு இதெல்லாம் நான் ஒரு வேலையாவே நினைக்கல சார், என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். தம்பி, நம்ம மக்களையும் நம்ம ஊரையும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஊர் சார்பா அவருக்கு ஒரு நினைவு பரிசை வழங்க போறோம். கனகசபண்ண நீங்க கொடுத்துருங்க, அது அவர்கிட்ட கொடுப்பா. கொடுங்க. இந்தாப்பா, உங்க உண்மை நிலைமை புரியாம நாங்க எல்லாருமே மரியாதை குறைவா நடந்துக்கிட்டோம். தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சிங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல. பெத்த தாய்க்கு ஒரு மகன் எப்படி நன்றி சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் நானும் நன்றி சொல்ல முடியாம தவிக்கிறேன். ஒருவேளை நன்றி சொல்லி தான் ஆகணும்னா அதை இப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்கள் ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என் சொந்த ஊர் தான் சொல்லியிருக்கேன். இனிமே சொந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா பூஞ்சோல கிராமத்தை தான் சொல்லுவேன். இனிமே என் சொந்தம் நினைக்கிறது உங்கள் எல்லாரையும் தான்.
நான் அந்த ஊருக்கு வந்தது வேணா ஒரு விபத்தா இருக்கலாம். ஆனா அனாதையா வந்த எனக்கு ஆதரவு கொடுத்தது உங்களோட பெருந்தன்மை தான். உங்க எல்லாருக்கும் நான் பாதுகாப்பா இருந்தனோ இல்லையோ, ஆனா நீங்களாம் என் மேல பாசமா இருந்தீங்க. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. இனிமே இதான் என்னோட ஊரு. இந்த ஊருக்கும் உங்களுக்கும் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கடமை ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களெல்லாம் பிரியும்படி ஆகி போச்சு. அதை கூட இந்த ஊரை விட்டு நான் பிரிஞ்சு போறதா நினைக்கவே இல்லை. என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதா தான் நினைக்கிறேன். இப்ப ராதாகிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அந்த குணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நான் தான் டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன ஒரு பரிசல்காரனை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நீங்க யாருன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க போற வழி தப்பான வழி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும்னா தப்பான வழியில போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை, நேர்மையான வழியிலையும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா என்ன கேளுங்க, நான் இருக்கேன். ஐயா, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேன். பஞ்சாயத்துலயும் கொண்டு நிறுத்திட்டேன். பரவாயில்ல பாபு. இல்லங்க, நான் பண்ண தப்புக்கு நானே பிராய்ச்சித்தம் தேட போறேன். என்ன செய்ய போறீங்க? நீங்க எத்தனையோ முறை பரிசல்ல எங்களை அக்கறையில கொண்டு விட்டுருக்கீங்க. இந்த முறை பஸ் ஸ்டாண்டுக்கு என் கூட என் பைக்ல நீங்க வரணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்ல சார், என் கூட வந்தாதான் நீங்க என்ன மன்னிச்ச மாதிரி. தயவு செய்து வாங்க. சரி வாங்க. கொடுங்க. வரங்கய்யா. சரிப்பா. வரங்கய்யா. வாங்க தம்பி. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன் மீனா. வரேங்க. ஐயா வாங்க போலாம். போலாம். மீனா வாமா. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. உயிரே உயிரின் நிழலே, நினைவே நினைவின் மழையே, கனவில் நிறம் கலந்தவன் நீ அல்லவோ, உறவுகளில் மூத்தவன் நீ அல்லவோ. முகிலை துடைத்து அந்த நிலவை பிடித்து, முகிலை துடைத்து நிலவை பிடித்து கையில் கொடுத்த கர்ணன், தரையில் குனிந்து தன்னை குதிரையாக்கி என்னை முதுகில் சுமந்த மன்னன். ஒளியென பிறந்தவன் நிழலென தொடர்பவன், ஒளியென பிறந்தவன் நிழலென தொடர்பவன் நீ, 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 நீ. உயிரே உயிரின் நிழலே, நினைவே நினைவின் மழையே. அடம் பிடித்த அழைவழித்த குடை விரித்த கோவிந்தன், ஸ்வரம் படித்த நதி எனக்கு ஜதி வடித்த கோகுலன், வெயில் அடித்த சுடப்பதத்தில் தன் நிழல் விரித்த சாமரன். பசு இனமும் அன்று பசி தணிய இன்ப குழலி சேர்த்த பாமரன்.